guys, welcome back to channel. So இப்போ நீங்க பாத்துற ஒரு சூப்பரான எமோஷனல் sad BGM பேக்கேஜ். ஸோ சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் ஃபுல் ப்ராஜெக்ட்டுமே கொடுத்துட்டேன். இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதும் இந்த வீடியோவிலே சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா இந்த சைஸில் ஒரு ப்ராஜெக்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு மேலே எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கா கொடுத்து கிரியேட் ஃப்ரம் கொடுத்து இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் மீதி இருக்கிற பிக்கு எல்லாமே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 24 பிக்கு தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க. இப்போ நான் கொடுத்த ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில் கொடுத்துட்டு இந்த ஸ்டார் மாதிரி இருக்கா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் இப்போ கன்வெர்ட் பண்ணிங்களா. ஸோ அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிரும். ஸோ அவ்வளோதான். இதே மெத்தடில் மீதி இருக்கிற பிக்கு எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பிக்கு தான் கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் வர்ற பிக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை ஏன் கொடுத்தனாக்கா நிறைய எம்பி வருது, இம்போர்ட் ஆக மாட்டேங்குது ப்ரீஷர்ட்டு, ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கரெக்டாக அந்த பிக்கு இருக்கா, ஸோ அதுக்கப்புறம் வர்ற புக் மார்க் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து மீடியா கொடுத்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதில் எந்த அளவுக்கு புக் மாதிரி இருக்கோ அடுத்த புக் மாதிரி இருக்கா, ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு லேயர் இருக்கா, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறது, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் எல்லாமே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிங்களா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மெத்தடில் அடுத்தடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இம்போர்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு டெம்ப்ளேட் வீடியோவும் அடுத்து வர்றது ஒரு டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருப்பேன். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்லேயே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்டர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.